லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சஞ்சய், சஞ்சய், சஞ்சய். பிரீத்தி, இங்கதான் இருக்கியா? ஆமா. எங்க போன சஞ்சய்? ரொம்ப நேரமா உன்னை தேடிட்டு இருந்தேன், ஆளே காணும். அது வந்து கையில என்ன கவரு? இது கவர். இந்த புடவை யாருக்கு புடவை எடுத்துட்டு வந்திருக்க? சொல்லு சஞ்சய், யாருக்கு புடவை எடுத்துட்டு வந்திருக்க? சொல்லு சஞ்சய், யாருக்கு புடவை எடுத்துட்டு வர? அது வந்து உனக்குதான் பிரீத்தி. அவன் வேற யாருக்கு வாங்க போறான்? வாங்கிட்டு வந்து அதை கொடுக்காம கையிலேயே வச்சிருந்தா எப்படிரா? என்ன தயக்கம்? குடு சஞ்சய். இப்பதான் அபி உன் தங்கச்சிக்கு புடவை வாங்கி கொடுத்தாரு. இப்ப நீ பிரீத்திக்கு புடவை வாங்கி கொடுத்திருக்க. இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு சஞ்சய். எனக்கு எது மேட்சா இருக்குன்னு பார்த்து எடுத்திருக்க. சஞ்சய், என் பசங்களுக்கு நான் சரியான லைஃப் தான் செலக்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஆண்டி, நான் போய் இதை கட்டிட்டு வரேன். இவன் பிரீத்திக்கு புடவை எல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டானே, ஏதோ தப்பா இருக்கே. வேற யாருக்கும் புடவை எடுத்துட்டு வந்திருப்பானோ? யாருக்கும் தெரியாம சஞ்சய் ஏதோ தப்பு பண்றான். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன வெளியில நடக்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சஞ்சய். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தான் இருக்கு. கபோர்ட்ல உன்னோட டிஷர்ட் நிறைய இருக்கிறத பார்த்தேன், அதெல்லாம் நான் போட்டுக்கிறேன். நானே இந்த வீட்டில் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன்னு அடம் பிடிக்க முடியுமா? நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. நம்ம சமாளிக்கிறதுக்கு வேற வழியும் இல்லை. நீ என்னதான் எனக்காக ஆசையா புடவை எடுத்துட்டு வந்தாலும் அது எனக்கு தான் சேரணும்னு ஒரு குடுப்பனை இருக்கணும்ல. அது இல்லாதப்போ நான் இப்படி. வித்யா, என்னடா அவன் வெளியில பிரீத்திக்கிட்ட புடவை கொடுத்துட்டானே, இது எதுன்னு பாக்குறியா? இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதான் கவர்ல ஒரு புடவையை வச்சுட்டு பேக்ல 3 புடவையை கொண்டு வந்தேன். அது ரொம்ப சுமாரான ஒரு புடவை. அதை போய் அவள் சூப்பரா இருக்குன்னு வாங்கிக்கிட்டா. இந்த புடவைலாம் நான் உனக்கு ஆசையா எடுத்தது. எப்படி இருக்கு? சஞ்சய், சஞ்சய்,
ஐயோ, இப்ப தொல்லை தாங்க முடியல. சஞ்சய் சஞ்சய்னு வந்துட்டே இருக்கா. இப்ப கதவை தொற. நான் இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்போ வித்யா பாத்ரூம் கதை திறந்து வெளில வந்துட்டு என்ன பண்றது? பாத்ரூம் கதவை லாக் பண்ணிடுவோம். யா. சஞ்சய், சஞ்சய், ஏய் பிரீத்தி, எவ்வளவு நேரமா கதவை தட்டுறது சஞ்சய்? சாரி, நான் பாத்ரூம்ல இருந்தேன், அதான் கவனிக்கல. ஆமா, என்ன விஷயம்? நீ வாங்கி கொடுத்த புடவைய நான் கட்டிட்டு வந்திருக்கேன். அதை கவனிக்காம என்ன விஷயம்னு கேக்குற? ஓ, புடவை சூப்பரா இருக்கு. அம்மா சொன்ன மாதிரி இந்த புடவை உனக்காகவே ரெடி பண்ண மாதிரி இருக்கு. நீ எடுத்து கொடுத்ததுல அப்படிதான் இருக்கும். ஆமா. ஆக்சுவலா எனக்கு சரியா புடவை கட்டவே தெரியாது. எங்க அம்மா கிட்ட தான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். ஓ, அப்படியா? இங்க பாரு, பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்ப கூட நான் சரியா புடவை கட்டல சஞ்சய். கொஞ்சம் அலைன்மெண்ட் தப்பா இருக்கு. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடுறியா? எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லையே. பழக்கம் இல்லைன்னா பழகிக்கோ. பிரீத்தி, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. ஏய், நான் உன்னை கட்டிக்க போறவ. நான் உன் கூட இருக்கிறத எப்படி தப்பா நினைப்பாங்க? உன்ன ஆமா, அம்மா உன்னை தேடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ கீழே போ, கீழே போ. யார் இப்ப கதவை தட்டினாங்க? அது வெளியில அம்மாவா தான் இருக்கும். நீ போ. பாத்ரூம் கதவு மாதிரி இருந்துச்சு. பாத்ரூம் கதவெல்லாம் இருக்காது. வெள்ளை கதவு தட்டாங்கன்னு வச்சுக்க, அதோட எக்கோ இங்க கேட்கும். நீ கிளம்பு. என்ன டைவர்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆக பாக்குறியா? சி இல்ல, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. சரி நீ கிளம்பு. பாய். அந்த வித்யா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாளோன்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அவ வீட்டுக்குள்ள வந்திருந்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருந்தா? என்ன சொல்ற? யார் அவளை போய் மறைச்சு வச்சிருக்க போறா? கன்ஃபார்மா தெரியல. ஆனா சஞ்சய் அவன் ரூம்ல எதையும் மறைச்சு வச்சிருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியுது. அது வித்யாவா இல்ல வேற ஏதாவது முக்கியமான விஷயமான்னு தெரியல. அத்தைய மீறி சஞ்சய்லாம் அப்படி பண்ண மாட்டாமேங்களா? காதலுக்கு முன்னாடி அம்மாவது அப்பாவது. பிசினஸ் விஷயமா திடீர்னு ஊருக்கு போனால, திரும்பி வந்ததுல இருந்தே அவன் போக்கே சரியில்லை. அவன் ரூம் செக் பண்ணா உண்மை தெரிஞ்சிரும். ஆனா நம்மள அவன் ரூம்குள்ள விட மாட்டானே. மானசாவை வச்சு செக் பண்ணலான்னா அவன் நமக்கு உண்மைய சொல்ல மாட்டான். அதுக்கு அத்தை தான் அவ ரூமை செக் பண்ணணும். ஆனா அவங்க கிட்ட நீ இந்த விஷயத்த சொன்னா நம்பவே மாட்டாங்களே. ஐயோ, பதிலுக்கு ஒன்னு இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஆஹா, இல்லக்கா, ஆன்ட்டி தான் இதுக்கு சரியான ஆள். அவங்க தான் அந்த ரூமை போய் செக் பண்ணணும். பண்ணுவாங்க. எப்படி? வெயிட் பண்ணி பாரு. என்னாச்சு சஞ்சய்? எந்த புடவை கட்டினாலும் நீ அழகாவே தெரியுறியே, அது எப்படி? சும்மா ஐஸ் வைக்காத. ஏய், நிஜமாவே நல்லா இருக்கா என்ன? நிஜமாவே நல்லா இருக்கு. என்னவோ மிஸ் ஆகுதே, என்னன்னு தெரியலையே. என்னது? என்னாச்சு சஞ்சய்?
இல்ல ரொம்ப அழகா தான் இருக்கு. ஆனா புடவைக்கு மேட்சா எதுவும் இல்ல. ம்? ஏதோ ஒரு குறை இருக்கு. ம், கண்டுபிடிச்சிட்டேன். வா வா உட்கார் ஆ. உட்கார். ஏய், என்ன சஞ்சய், என்ன பண்ற? ம். என்ன குறை சஞ்சய்? இந்த புடவை உனக்கு மேட்சா தான் இருக்கு. ஆனா இந்த புடவைக்கு மேட்சா எதுவுமே இல்ல. என்ன இல்ல? உன்னை இந்த லுக்ல இருந்து வேற ஒரு லுக்குக்கு மாத்துறேன். என்ன பண்ண போற? ம், வெயிட். சொல்லு சஞ்சய், என்ன பண்ண போற? மேக்கப் தான். யாரு? நான் தான். வேற யாரு? நீ மேக்கப் பண்ண போறியா? ம். வேணா சாமி, எனக்கு கரும்புலி செம்புலியை குத்தி ஊர்வலத்தை நடத்திராத. ம். உனக்காக ஒவ்வொரு விஷயமா தேடி தேடி கத்துக்கிறேன். என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டே வித்யா. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? ஆ, நம்பிக்கையெல்லாம் இருக்கு. இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு. உன்னை ஆள் அப்படியே டோட்டலா மாத்தி காமிக்கிறேன். ஓகே? பொண்டாட்டிய தாங்குறதுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? அதேதான். ம். சரி, மேக்கப் போடலாமா? ரெடி? ஓகே. ம். ம். ஆ. இப்ப எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா இருக்கா? பா, எவ்வளவு திருஷ்டி போற. வேற லெவல்ல இருக்க. எனக்கே என்ன நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. சஞ்சய், கலக்கறடா. நீதான் பண்ணியா? என்ன ஒரு கேள்வி கேக்குற? ஒரு பக்கம் சூப்பரா மாலை கட்டுற, இப்ப என்னடானா இவ்ளோ அழகா மேக்கப் போடுற. அத்தை நம்மள வீட்டை விட்டு துரத்தினாலும் பொழைக்கிறதுக்கு கைவசம் ஏகப்பட்ட தொழில் வச்சிருக்க. நோ நோ நோ. யூ see, இதெல்லாம் only for my பொண்டாட்டி. எனக்கு மட்டும் தானா? ஆமா. சஞ்சய், யாரோ வர மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. இல்ல, நீ போய் பாரு. இல்ல, என்ன நீ ஏய். வித்யா, வெளில வா. யாரும் இல்ல. கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா இருக்க முடியல. எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே வாழ வேண்டியதா இருக்கு. எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறது சஞ்சய்? இது சரியா வராது. நீ என்ன வேற எங்கேயாவது கொண்டு போய் தங்கவே. அத்தை சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் நான் வரேன். நான் இந்த வீட்ல இருந்துகிட்டு உன்னை மட்டும் வேற இடத்துக்கு அனுப்பணுமா? என்ன பேசுற நீ? இங்க பாரு வித்யா, உன்னோட காதல் எப்படி என் மனசை மாத்திச்சோ அதே மாதிரி நம்ம லவ் அம்மாவோட மனசை மாத்தும். அந்த நம்பிக்கையில தான் நான் இங்க இருக்கேன் சஞ்சய். என் பையன் உனக்கு எது நல்லா இருக்கும்னு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிருக்கான் பிரீத்தி. இந்த புடவை உனக்கு அவ்வளவு அழகா இருக்கு. நல்லா
எல்லாரும் வந்துட்டாங்க, சஞ்சய் இன்னும் வரல. நான் போய் கூட்டிட்டு வரேம்மா. ம். அந்த வாணிய ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டோம்ல, அந்த வருத்தத்துல இருப்பான். சஞ்சய் எவ்ளோ ஃபீல் பண்ணாலும் எனக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. கீழே நிச்சயதார்த்தத்துக்காக சாமி கும்பிடுறாங்களா? ஆமா, நீ இவ்வளோ லேட்டா கிளம்பிட்டு இருக்க? இப்போ மேல ஏதோ ஒரு விஷயத்துல கலந்துக்க முதலாளா போகணுமா? 5 மினிட்ல போனா போதும். உன்னை தேடி யாரும் வந்திருக்காங்க. சரி, நீ எப்பவும் ஒளிர இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோ. அண்ணா, கீழே எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கதவை சாத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, நான் பாத்ரூம்ல இருந்தேன். லேட் ஆயிடுச்சுண்ணா. அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி, நான் 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லு. போ. யார் தும்புனது? நான் தான் ஏதோ கோல்டுன்னு நினைக்கிறேன். இல்லையே, அந்த தும்பல் சவுண்டு வேற மாதிரி இருந்துச்சு. ஹேய், வேற மாதிரினா? லேடிஸ் தும்மல் மாதிரி இருந்துச்சு. ஹேய், தும்மல் சவுண்டை வச்சு லேடிஸா ஜென்ஸானு எப்படி கண்டுபிடிப்ப? சும்மா ஏதாவது உடலிட்டு இருக்காத. நீ கீழே போ, நான் கிளம்பி வரேன். ஆச்சு. ஏய், எதுக்கு இங்கே நிற்கிறப்போ? எனக்கு வர தும்மல் உனக்கு வரப்போகுது. போ, கிளம்பு. இல்ல, இது உன் தும்மலும் இல்ல, உனக்கு கோல்டும் இல்ல. இந்த ரூம்ல வேற யாரோ இருக்காங்க. மனசா, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் சொல்கிறேன்ல, கேளு. போ. அண்ணா, என்னை ஏமாத்த நினைக்காதண்ணா. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. ரூம்ல யார் இருக்கா? அதான் யாரும் இல்லைன்னு சொல்கிறான்ல. இதெல்லாம் சரியா வராது. நான் அம்மாவை கூப்பிடு. ஏய். அம்மா, என்ன பண்ணுற நீ? அதான் யாரும் இல்லைன்னு சொல்றேன்ல. அம்மா வந்து செக் பண்ணட்டும். நீ எதுக்கு இப்ப இப்படி பயப்படுற? சொல்லுண்ணா, ரூம்ல யார மறைச்சு வச்சிருக்கேன்? டேய், இரு. அண்ணா, எதுக்கு இப்ப நீ கதவை போடுற? சொல்லுண்ணா, இப்ப எதுக்கு நீ கதவை சாத்துன? மனசா, ஒரு நிமிஷம் இரு. வித்யா, சாரி வித்யா, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. அம்மாவை எதிர்த்து என்னால எதுவுமே செய்ய முடியல. நீ இந்த வீட்ல இல்லாம நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? நான் என் அப்பாவுக்கு அப்புறம் நான் யாரையுமே இந்த அளவுக்கு மிஸ் பண்ணதில்ல தெரியுமா? நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ற மனசா. இந்த வீட்டை பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வித்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த விஷயத்த ஏன்னா என்கிட்ட சொல்லவே இல்ல. உனக்கு தெரிஞ்சா மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிடும்னு நினச்சா அதான் சொல்லலை. நான் எப்படி நான் மத்தவங்க கிட்ட சொல்லுவேன்? வித்யா இந்த வீட்டு பொண்ணுனா அவ இங்க இருந்தா முத ஆளா அவளுக்கு நான் தான் சப்போர்ட்டா இருப்பேன். நீ எல்லாத்தையும் சமாளிக்கலாம்னு நினைச்சிட்டியா? இப்போ நான் வந்ததுக்கு பதிலா வேற யாராவது வந்திருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்னா? மறுபடியும் இந்த வீட்ல ஒரு பூகம்பமே வெடிச்சிரும். தெரியுதுல்ல, நீயாச்சும் என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா வித்யா? மனசா, இப்போ உனக்கு தெரிஞ்சிடுச்சுல, இனிமே எங்களுக்கு சப்போர்ட் ஆயிரு. அப்புறம் வேற யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனா? சரி, டைம் ஆச்சு, கீழே தேடுவாங்க. வானா நம்ம போலாம். சரி, நீ போ, நான் வரேன். வர வித்யா. வித்யா, நான் கதவை வெளியில போயிட்டு போயிடுறேன், நீ உள்ளே இரு. லாக் பண்ணிடு. ம்.
தேன் கூட்டுல கல்லெறிஞ்சா தேனி எல்லாம் செதறி ஓடுற மாதிரி இப்ப நான் சஞ்சய் ரூம்ல எறிகிற கல்லுல அவர் ரூம்ல இருக்க சீக்ரெட் எல்லாம் வெளியே வரப்போகுது. என்ன அது சத்தம்? அத்தை, ஏதோ கண்ணாடி உடைஞ்ச மாதிரி சத்தம் கேட்கல? எல்லாரும் இங்க இருக்கும்போது மேல எப்படி கண்ணாடி உடையும்? நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேம்மா. சஞ்சய், நானும் வரேன். அண்ணி சரி. போங்க.